வானமேகம் மீதில் கிறிஸ்து வந்திடும் நாள் நெருங்குதே. தானமாகத் தேவநாமம் தரணி எங்கும் முழங்குதே. யோவான் செய்த வேலை போல நாமும் இங்கே செய்திடுவோம். தேவன் காட்டும் தூய பாதை பின்னமாக ஏகிடுவோம். இரட்டிப்பான வாழ்க்கை வாழ இறைவன் நம்மை அழைக்கின்றார். அருமையான ஆவி பெற்று ஆக்கமுடன் உழைக்கின்றார். சிந்தை ஒன்றைச் செயல் புரிந்து சிறப்பாய் வாழப் பணிக்கின்றார். முந்தை நாளின் விசுவாசத்தை மீண்டும் நமக்குள் அளிக்கின்றார். உண்மையுள்ள ஊழியராய் உலகிற்கெல்லாம் விளங்குவோம். திண்மை கொண்டு தேவனையே நித்தமுமே வணங்குவோம். அமைதியான ஜெபமும் ஓயா ஆக்கமான வேலையும் சுமையதாக எண்ணமில்லா தூய ஓட்டம் ஓடுவோம். வானமேகம் மீதில் கிறிஸ்து வந்திடும் நாள் நெருங்குதே. தானமாக தேவநாமம் தரணி எங்கும் முழங்குதே. நோக்கி பார்ப்போம் தேவனையே, நோக்கி பார்ப்போம் நித்தமும். ஆக்கி பார்ப்போம் அன்பினாலே அகந்தை நீக்கி சுத்தமும். சுயத்தை விட்டு விலகி நின்றால் தூய உறவு வளருமே. பயத்தை விட்டு பக்தி கொண்டால் பரம ஒளி மிளிருமே. குணத்தை மாற்றி வாழ்க்கை தன்னை மேன்மையாக்க வேண்டுமே. மனத்தை வீசும் மலரைப் போல மகிமை சேர்க்க வேண்டுமே. முதன்மை சீடர் போல நாமும் முன்னே செல்ல வேண்டுமே. விதத்தை மாற்றி விசுவாசத்தில் விண்ணை சேர வேண்டுமே. வானமேகம் மீதில் கிறிஸ்து வந்திடும் நாள் நெருங்குதே. தானமாக தேவநாமம் தரணி எங்கும் முழங்குதே. வேதம் அதனை நாளும் ஓதி வேறு ஒன்றி நிற்போமே. போதமாக அதனை நெஞ்சில் பொக்கிஷமாய் வைப்போமே. சுவரை போல வசனம் நம்மை சூழ்ந்து காக்க வேண்டுமே. எதிரியையும் அம்பினின்றும் ஏற்ற அரணாய் நிற்குமே. கையில் சிறிய வேதா கமத்தை பண்பாய் ஏந்திச் செல்லுவோம். மெய்யில் அதனை மனனம் செய்து மேன்மையாக வெல்லுவோம். உலகம் வேதம் பறிக்கும் காலம் உள்ளே வசனம் வேண்டுமே. கலகம் நேரும் வேளையினில் கர்த்தர் துணை வேண்டுமே. வானமேகம் மீதில் கிறிஸ்து வந்திடும் நாள் நெருங்குதே. தானமாக தேவநாமம் தரணி எங்கும் முழங்குதே. ஆவியானவர் ஆளுகைக்குள் அடியாராக மாறுவோம். தூவி நின்ற
ஏகிடுவோம்.